ஹாய் ஆல். டுடே நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேசிக் ஹென்னா எலமெண்ட்ஸ். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம மெஹந்தியோடைய சிலபஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பேசிக் ஹென்னா எலமெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட மெஹந்தி எப்படி ப்ராப்பராக ஒரு ரெக்கார்டில் வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் தான் சொல்ல போகிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு மெஹந்தி ரெக்கார்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்எம் வந்து அதிகமாக இருக்க ஒரு ரெக்கார்டு எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட் இருக்க மாதிரி A4 சென்டரில் இல்லை A3 அந்த மாதிரி ஷீட் இருக்குது. பட்டர் ஷீட்டு சென்டரில் இருக்க மாதிரி ஒரு ரெக்கார்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்திங்கன்னா நம்மளோட நேமு, அதாவது ஸ்டூடெண்ட்டோடைய நேம் எழுதிக்கணும். அண்டு பை மென்டார் யாருன்னா என்னோட நேம் எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் வந்து ஸ்டூடெண்ட் நேம், அதாவது இப்போ நிவேதானா உங்களோட நேம் வந்து நிவேதனா எழுதிக்கிறீங்க. பை மென்டார் இப்போ யார் என்னோட நேம் இங்கே கீழே எழுதணும். அதாவது நான் தானே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அமலா என்னோடய நேம் பார்த்திங்கன்னா என்னோடய நேம் வந்து அமலா, அதனால் இந்த இடத்துல அமலான்னு எழுதிக்கிறோம். இப்போ நீங்கள் இது வந்து மெஹந்தியால் நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்கள் நேம் வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன டிசைன்ஸ் கற்றுக்குறீங்களோ அந்த மாதிரி டிசைன்ஸ் பார்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நம்ம நேம் எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் பேஜில் பார்த்திங்கன்னா சிலபஸ் எழுதுகிறோம். நான் மெஹந்திக்கான சிலபஸ் ஆல்ரெடி போன கிளாஸில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இந்த சிலபஸ் எடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க. இந்த ரெக்கார்டு எதுக்காக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். இது லைஃப் லாங் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ரெக்கார்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட நேம் எழுதிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மெஹந்தியோடைய சிலபஸ் எழுதிக்கிறோம். அடுத்த பேஜ் அதாவது பார்த்திங்கன்னா தான் நம்மளுடைய பேசிக் ஹென்னா எலமெண்ட்ஸ்லேருந்து ஒவ்வொரு இதாக நம்ம டாபிக் வந்து கவர் பண்ணி போட்டு போகிறோம். இது வந்து ரெக்கார்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? நான் சொல்கிற டாப்பிக்கு நான் நடத்துகிற டாபிக் எல்லாமே நீங்கள் பேப்பரில் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ரெக்கார்ட் நோட்டை டச் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம ரெக்கார்ட் நோட் யூஸ் பண்ணோம்னா திரும்ப பார்த்திங்கன்னா பேப்பர் அதில் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம லைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேசிக் ஹென்னா எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு லைன்ஸு, நிறைய லைன்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் லைன்ஸ் நிறைய இருக்குது. இதில் வந்து ஒவ்வொன்றா பற்றி நம்ம பார்க்கலாம். ஹரிசாண்டல் லைன்ஸ். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா மெஹந்தியை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற ஒரு டாபிக் உங்களுக்கு வச்சுருந்தேன் இல்லைங்களா? அப்போ மெஹந்தி ஹேண்டில் பண்ணுறத வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த 2 ஃபிங்கருக்கு சென்டரில் தான் நம்மளுடைய மெஹந்தி கோன் இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கட்டை பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த கட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணோம். சரிங்களா? அதாவது இந்த ஃபஸ்ட்டு 2 ஃபிங்கர், அந்த ஃபஸ்ட்டு 2 ஃபிங்கருக்கு நடுவில் தான் நம்மளோட மெஹந்தி கோன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். நம்மளோட ப்ரெஷர் பூரா நம்மளுடைய கட்டை விரல் நம்மளுடைய தம்பில் தான் இருக்கணும். ஓகேங்களா? 2 இது. இப்போ மெயின் இது அப்போது தான் நம்மளோட ப்ரெஷர் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ரொம்பவும் லைட்டாகவும் கொடுக்காத கரெக்டாக மீடியமான ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் நம்மளோட மெஹந்தி டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். திரும்பவும் பாருங்கள் சொல்கிறேன். 2 ஃபிங்கர் இருக்குன்னா அந்த 2 ஃபிங்கருக்கு சென்டரில் இருக்க மாதிரி நம்ம கோன் பிடிச்சிக்கிறோம். அதாவது நீங்கள் எதுக்காக நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பேனா பிடிச்சி எழுதியிருப்போம் பார்த்திங்களா? இந்த மாதிரி முன்னாடி நம்ம பிடிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா மெஹந்தி வந்து கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த லைன் போட்டேன் இல்லைங்களா? அதில் பார்த்திங்கன்னா கீழே டச் ஆகாமல் பேப்பரில் போடணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு லைட் ப்ரெஷர் கொடுத்துக்குறோம். அப்புறம் ஒரு மீடியமான ப்ரெஷர் கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லோ ப்ரெஷர் கொடுக்குறோம். இந்த மாதிரி டாட்டாக திக்காக வந்துச்சுன்னா திரும்ப என்ன பண்ணுனீங்கன்னா அது மேலேயே பார்த்திங்கன்னா விட்டிங்கன்னா லைன் வரும். அந்த பாதியில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த கோடு டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே திரும்ப நீங்கள் போடணும். திரும்ப பாருங்கள். ஒரு லைட் ப்ரெஷர் கொடுத்து மெஹந்தியோட டிப்பு பார்த்திங்கன்னா நம்மளோட பேப்பரில் படாமல் போடணும். ஓகேங்களா? இப்போது நான் மெஹந்தியோட டிப்பை வந்து பேப்பரில் படுற மாதிரி போடுறேன். உங்களுக்கு லைன் பார்த்திங்கன்னா ஒரு ஈவனாகவே இருக்காது. ஒரு லைன் வந்து ஒரு சாஃப்டாகவே இருக்காது. அதாவது ஒரு கோணைமானமாக அந்த மாதிரி போகும். இந்த மாதிரி நம்ம போடக்கூடாது. நம்மளோட டிப்பு பார்த்திங்கன்னா மெஹந்தியோட அந்த முனை பார்த்திங்கன்னா நம்மளோட பேப்பர்லையோ நம்ம ஹேண்டிலையோ படக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு லைட் ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் லைட்டாக டிப்பை வந்து பேப்பரில் படாமல் மேலே தூக்கி தான் லைன் ட்ரா பண்ணணும். திரும்பவும் பாருங்கள். ஒரு லைட் ப்ரெஷர் கொடுத்து மேலே தூக்கி ஸ்டாப் பண்ணணும். ஒரு
ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்படியே ப்ரெஷர் அந்த லைட் ப்ரெஷரோடையே போயிட்டு லோ ப்ரெஷர் கொடுக்கணும். லைட் ப்ரெஷர், ஒரு மீடியம் ப்ரெஷர், அப்புறம் அந்த லைட் ப்ரெஷர். ஓகேங்களா? லோ ப்ரெஷர், மீடியம் ப்ரெஷர், லோ ப்ரெஷர் பொறுமையாக இந்த மாதிரி போடணும். மறுபடியும் பாருங்கள், நான் சொல்லி கொடுத்த மாதிரியே தான். இப்போ நாம் வந்து ஒவ்வொரு லைன் பற்றி பார்க்க போகிறோம். ஹரிசாண்டல் லைன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? என்ன பண்ணோம், மெஹந்தியோட டிப்பு பார்த்திங்கன்னா நம்மள பேப்பரில் வந்து டச் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு லோ ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்படியே மீடியம் ப்ரெஷராக லைட்டாக டிப்பாமல் கொஞ்சம் நல்லா மேலே தூக்கிட்டு மீடியம் ப்ரெஷர் கொண்டு போய்ட்டு திரும்ப ஒரு லோ ப்ரெஷரில் முடிச்சிடுறோம். ஓகேவா? நம்மளோட கட்டை விரலில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த அளவு நம்மளுடைய மெஹந்தி பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும். எடுத்த உடனே ஸ்பீடாக போனீங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. மெஹந்தி கற்றுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொறுமைன்றது வந்து ரொம்ப தேவை. பாருங்கள், திரும்பவும் சொல்கிறேன். ஒரு லைட் ப்ரெஷர் கொடுத்துட்டு லைட்டாக மேலே தூக்கிக்கணும். அந்த டிப்பு வந்து பேப்பரில் படக்கூடாது. அப்படியே கொண்டாந்து முடிக்கணும். ஒரு லைட் ப்ரெஷர் அண்ட் மீடியம் ப்ரெஷர் அண்ட் லோ ப்ரெஷர் கொடுத்து ஸ்டாப் பண்ணணும். ஒரு லைட் ப்ரெஷர் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஒரு லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும். ஒரு மீடியமாக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் விட்டுட்டு ஸ்டாப் பண்ணணும். ப்ரெஷர் கொடுத்துட்டே ஸ்டாப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, அதில் ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு டாட் விழும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பபிள்ஸ் வந்து விழக்கூடாது நம்மளுக்கு. அந்த பபிள்ஸ் விழாமல் நம்ம லைன் வந்து ட்ரா பண்ண கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வைக்கும் போது திரும்பவும் பாருங்கள். இப்போ அந்த டாட் வந்துருச்சா, ஃபஸ்ட்லேருந்தே நான் பாருங்கள் மேலேருந்தே போடுறேன். அந்த லைன் ஏதாவது நம்ம அட்டாச் பண்ண மாதிரி எதுவும் தெரியாது உங்களுக்கு. ஓகேங்களா? திரும்ப பாருங்கள். ஒரு லைட் ப்ரெஷர் டிப்பை மேலே தூக்கிக்கிறோம். அப்படியே ப்ரெஷர் கொடுத்துட்டே போய்ட்டு ப்ரெஷர் நிறுத்திட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஒரு லைட் ப்ரெஷர் கொஞ்சம் மேலே தூக்கி போடணும். அப்புறம் ப்ரெஷர் மீடியம் ப்ரெஷர் கொண்டு போய் லோ ப்ரெஷரில் முடிச்சிடணும். திரும்ப பாருங்கள். இப்போ நான் பேப்பரில் வந்து டச் பண்ணுற மாதிரி போட்டால் எனக்கு லைன் எப்படி வரும், ஒரு மாதிரி கிறுக்கலாக வரும். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி லைன் போடவே கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் பேப்பரில் எந்த அளவு டச் பண்ணாமல் போடுறீங்களோ அந்தளவு உங்களோட லைன்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். சேம் அதே மாதிரியே தான். ஒரு லைட் ப்ரெஷர் கொடுத்துட்டு ஒரு மீடியம் ப்ரெஷர் கொண்டாந்து திரும்ப லைட் ப்ரெஷரில் ஸ்டாப் பண்ணிக்கணும். பாருங்கள், மறுபடியும் பாருங்கள். லைட்டாக மூவ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணுறோம். லைட்டு ரொம்பவும் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இப்போ என்னோடய ப்ரெஷர் பூராவுமே எதில் இருக்குது, என்னோடய கட்டை விரலில் தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நடுவில் வந்து கேப் வந்துச்சுன்னா திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே அந்த லைன் ட்ரா பண்ணிங்கன்னா நீங்கள் நடுவில் அட்டாச் பண்ண மாதிரி ஒரு மாதிரி இருக்காது. ஓகேங்களா? மறுபடியும் பாருங்கள். ஒரு லோ ப்ரெஷர் கொடுத்துட்டு ஒரு மீடியமான ப்ரெஷரில் கொண்டு வந்து திரும்ப லோ ப்ரெஷர் கொண்டு வந்து முடிச்சிடணும். சரிங்களா? ஒரு லோ ப்ரெஷர், கொஞ்சம் மீடியம் ப்ரெஷர் கொண்டு வந்து மறுபடியும் லோ ப்ரெஷரில் எந்த இடத்துல முடிக்கிறோமோ ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் லோ ப்ரெஷர் கொண்டு போகணும். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ப்ரெஷரோடு கொண்டு வந்து முடிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு லோ ப்ரெஷர் கொடுக்குறோம். ஒரு மீடியமான ப்ரெஷரில் அப்படியே கொண்டு வரோம். பொறுமையாக தான்ப்பா கொண்டு வரணுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்கு அந்த கண்ட்ரோலிங் தெரியாது, அதனால் பாதிலேருந்தே நான் இது பண்ணுறேன். நீங்கள் ஆனால் ஸ்டார்டிங்கில் இருந்தால் கொண்டு வரணும். சரியா? இப்போ அப்பயும் பாருங்கள், அந்த 2 லைன் வந்து ஜாயின் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியும். இதே ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வந்தீங்கன்னா அந்த லைன் வந்து ஜாயின் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா டயகனல் லைன்ஸு. டயகனல் லைன்ஸ்னால் இந்த லைன்ஸ் வரைகிற மாதிரியே தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக வரைவீங்க. திரும்ப பாருங்கள், சேம் அதே தான். ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் மெயின் என்னப்பா, நீங்கள் லைன் வந்து ட்ரா பண்ணி பழகணும். லைன் ட்ரா பண்ணால் மட்டும்தான் ஹரிசாண்டல் ஈஸியாக போட்டுடலாம். வெர்டிக்கல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டயகனல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக வருது. சரிங்களா? வெர்டிக்கல் வந்து ஃபஸ்ட்டு வந்து கை ஃபிங்கர்லாம் உங்களுக்கு வந்து நடுங்கும். ஓகேங்களா? ஒரு லோ ப்ரெஷர் கொடுத்துட்டு திரும்ப ஒரு மீடியம் ப்ரெஷர் கொண்டாந்து மறுபடியும் லோ ப்ரெஷரில் முடிக்கிறோம். டயகனல் வந்து இந்த பக்கமும் ஸ்லைடாக இருக்க மாதிரி போடுறோம், இந்த பக்கமும் ஸ்லைடாக இருக்க மாதிரி போடுறோம். ஓகேங்களா? மறுபடியும் பாருங்கள், சேம் அதே ப்ராசஸ். ஒரு லோ ப்ரெஷர் கொடுத்துட்டு ஒரு மீடியம் ப்ரெஷர் கொண்டு போகிறோம், அப்புறம் லோ ப்ரெஷர் கொடுத்து ஸ்டாப் பண்ணுறோம். ஒரு லோ ப்ரெஷர், மீடியம் ப்ரெஷர், லோ ப்ரெஷர், ஒரு லோ ப்ரெஷர்,
மீடியமாக அப்படியே கொண்டு போகிறோம், ஒரு லோ ப்ரெஷர் கொண்டு வந்து முடிச்சிடுறோம். இதில் எதுவுமே நான் லைன் ட்ரா பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பபுள்ஸ் விழக்கூடாது. நீங்கள் எடுத்த உடனே ப்ரெஷர் ரொம்ப வேகமாக கொடுத்திங்கன்னா என்னாகும், மெஹந்தி வந்து ரொம்ப நிறைய டிப்பை விட்டு வெளியே வரும். அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி எந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாத மாதிரி ஒரு லோ ப்ரெஷர் கொடுத்து தான் லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகே, இப்போ டபுள் லைன் பற்றி பார்க்குறோம். சேம் அதே தான், சிங்கிள் லைன் வரைகிறோம், கொஞ்சம் க்ளோஸாக இன்னொரு லைன் வரைகிறோம், அவ்வளோதான். இதான் டபுள் லைன். ஓகேங்களா, ஒரு லோ ப்ரெஷர் கொடுத்துட்டு மீடியமாக அப்படியே கொண்டு போகிறோம். இது என்னோடய டிப்பு பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா நம்மளோட பேப்பர்லேயோ நம்ம ஹேண்ட்லேயோ படக்கூடாது. அப்போ தான் அந்த லைன் பார்த்திங்கன்னா ஒரு ஈவனாக நீட்டாக இருக்கும். பேப்பரில் பட்டால் என்னாகும், ஷேக் ஆகிடும், ஒரு மாதிரி லைன் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஒரு லோ ப்ரெஷர் கொடுத்துட்டு ஒரு மீடியமாக கொண்டு வந்து திரும்ப லோ ப்ரெஷரில் முடிக்கிறோம். நான் திரும்பவும் லைனை பற்றியே தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பொறுமையாக பாருங்கள். லோ ப்ரெஷர் மீடியமாக பொறுமையாக கொண்டு போகிறோம், திரும்ப லோ ப்ரெஷர் கொண்டு வந்து முடிச்சிடுறோம். லோ ப்ரெஷர் மீடியமாக கொண்டு போகிறோம், திரும்ப லோ ப்ரெஷர் கொண்டு வந்து முடிச்சிடுறோம். லோ ப்ரெஷர் மீடியமாக கொண்டு வரோம், திரும்ப லோ ப்ரெஷர் கொண்டு வந்து முடிச்சிடுறோம். சேம் இதே ப்ராசஸ் தான், ரெண்டு லைனாக பட் யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் லைன் தான், பட் டபுளாக யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் நெருக்கமாக பக்கமாக போடுறோம். ஓகேங்களா. அடுத்தது என்னப்பா, டார்க் லைனும் சொல்லலாம், இதை வந்து போல்ட் லைனும் சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டபுள் லைன் வரைஞ்சோம் இல்லைங்களா, நம்ம எப்போவுமே ஒரு லைனை வந்து போல்டாக நம்ம ரொம்ப கொஞ்சம் போல்டாக காட்டணுன்னா 2 லைன் சிங்கிள் லைன் வரைஞ்சிட்டு அந்த சிங்கிள் லைனை நம்ம ஃபில் பண்ணோம்னா அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போல்ட் லைனாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது 2 சிங்கிள் லைன் வரைஞ்சிட்டு அது 2 கேப்பையும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ணோம்னா தட் இஸ் அ டார்க் ஆர் போல்ட் லைன். ஓகேங்களா, அந்த 2 கேப்பையும் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணணும். நீங்கள் 2 சிங்கிள் லைன் வரைகிறீங்க, 2 சிங்கிள் லைன் வரைஞ்சிட்டு அந்த சிங்கிள் லைனுடைய கேப்பை வந்து 2 சிங்கிள் லைனுக்கு உண்டான கேப்பை வந்து ஃபில் பண்ணோம்னா அதுதான் பார்த்திங்கன்னா போல்ட் லைனாக இருக்கும். இப்போது டைரெக்டாக ரொம்ப அழுத்தி பிடிச்சி ஒரு போல்ட் லைன் நம்ம வரைஞ்சோம்னா எப்படி இருக்குது பாருங்கள், ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு. நம்ம 2 லைன் வரைஞ்சி 2ஓட கேப் ஃபில் பண்ணுற போல்ட் லைனும் நம்ம அப்படியே வரைகிற போல்ட் லைனும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. ஒரு 2 சிங்கிள் லைன் வரைஞ்சிட்டு அதோட கேப்பை ஃபில் பண்ணி ஒரு போல்ட் லைன். இது பார்த்திங்கன்னா நம்ம பார்டர் டிசைன்ஸில் ஒரு ப்ரைடுக்கு வந்து அதிகமாக நம்ம இந்த போல்ட் லைன் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் லேர்ன் பண்ண உங்களுக்கே தெரியும் போல்ட் லைன் எப்படின்ட்டு. அப்படியே நீங்கள் வரையும் போது உங்களோட போல்ட் லைன் பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கே கொடுக்காது. சரிங்களா, சேம் அதே தான். இப்போ வரைஞ்சது திக் லைன் அண்டு தின் லைன், அதாவது ஒரு சிங்கிள் லைன் வரைஞ்சோம்னா அது வந்து தின் லைனு, திக்குனா என்ன, அந்த போல்ட் லைனு ரெண்டும் சேம் கலந்துருக்க மாதிரி தான் வரைகிறேன். திரும்பவும் எதுக்காக நான் இதையே திரும்ப கொண்டு வரேன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு பின்னாடி எப்படி நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு அந்த A4 ஷீட்டை வந்து ரெண்டாக வந்து ஒரு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. ஒரு கோடு வரைஞ்சிட்டு ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த லைனையே ட்ரா பண்ணிட்டு வரணும். ஓகேவா, இந்த பக்கம் ஆஃபும் இந்த பக்கம் ஆஃப் தனியாக இருக்குமா, இந்த பக்கம் ஆஃப் ஃபுல்லாகவும் லைனே வரைஞ்சி பார்க்கணும், இந்த பக்கம் ஆஃப்லாம் ஒரு 50 டைம்ஸ் ஒரு 100 டைம்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் லைனே ட்ரா பண்ணும் போது தான் உங்களுக்கான அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கு கை நடுங்கும், கொஞ்சம் வராது, ஒரு மாதிரி கோணையாக கிறுக்கலாக போகும். இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி பழக தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைன்ஸ் வந்து நீட் அண்ட் கிளியராக வரும். எந்த அளவுக்கு நீங்கள் லைன் நீட்டாக கிளியராக போடுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரைடல் ஒர்க் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, நான் லைனே தான் திரும்ப வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்த உடனே டைரெக்டாக நான் சொன்னேன் இல்லைங்களா, ரெக்கார்டு நேம் நம்மளோட சிலபஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம இது பண்ணுறது, அதில் பார்த்திங்கன்னா நம்ம வரையக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் போட்டு
ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு லைன் வந்ததுக்கப்புறம் தான் நான் சொல்கிற இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். ரெக்கார்டு நான் எப்படி நீங்கள் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்ப நான் அப்படி லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் சொல்கிறேன். இப்போதைக்கு டிசைனை வந்து நீங்கள் பார்த்து ஒன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பென்சிலில் ஃபஸ்ட்டு லைனை வரைஞ்சி பாருங்கள். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக உங்களால் லைன் வரைய முடியுதா, பென்சிலோ பேனாவோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வரைஞ்சி பாருங்கள் லைன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வருதான்ட்டு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா வேவ்டு லைன்ஸ். அதாவது இது வந்து ஹில்ஸ்ன்னு சொல்கிறான். அதாவது நம்ம சின்ன வயசில் மலை எப்படி வரைவோம், ஒரு மேலே ஏறி இறங்குற மாதிரி அந்த மாதிரி வரைவோமா மேலே. அதாவது வி ஷேப்பை வந்து வி அண்ட் யூ கலந்த மாதிரி இந்த ஷேப் பார்த்திங்கன்னா இருக்கும். மேலே கீழே எப்படி வேவ் மாதிரி போகிறது. ஓகேங்களா. மேலே பார்த்த மாதிரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே வர மாதிரி, அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே வர மாதிரி, மேலே பார்த்த மாதிரி, இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மழை எப்படி ஒரு வளைஞ்சி போகும் இல்லைங்களா, அதுதான் பார்த்திங்கன்னா வேவ் லைன் சொல்கிறோம். ஓகேங்களா. பாருங்கள், இது நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களோட டிப்பு வந்து கீழே வந்து பேப்பரில் வந்து படாத மாதிரி தான் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். திரும்ப பாருங்கள், மேலே பார்த்த மாதிரி ஒரு கர்வ் வரைகிறேன், கீழே பார்த்த மாதிரி ஒரு கர்வ் வரைகிறேன், கீழே பார்த்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி பார்க்க நான் சும்மா உங்களுக்கு ஒரு 2 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நல்லா வர வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 டைம்ஸ், ஒரு 20 டைம்ஸ், ஒரு 30 டைம்ஸ், ஒரு 50 டைம்ஸ் உங்களால் எந்த அளவுக்கு அந்த ஃபினிஷிங்கை முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட்டு டாட்டட் லைன்ஸ். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்மளோட கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த லைன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு டாட் அந்த மாதிரி வச்சுட்டே போகிறது தான் டாட்டட் லைனு. ஓகேங்களா. திரும்ப பாருங்கள், இது வந்து சும்மா ஒரு ப்ரெஷர், லைட் ப்ரெஷர் கொடுத்துட்டு எடுத்துடணும். அதிலே வச்சு அழுத்தக்கூடாது. டிப்பு வந்து நம்ம பேப்பர்லேயே படக்கூடாது. ஒரு லைட் ப்ரெஷர் எடுக்கணும், ஒரு லைட் ப்ரெஷர் எடுக்கணும், ஒரு லைட் ப்ரெஷர். பட் வந்து நம்மளோட ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம லைன் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சி பழகுறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த டாட்டட் லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம், எடுத்துறோம், ஒரு ப்ரெஷர் எடுத்துடுறோம். நம்மளோட டிப்பு வந்து பேப்பரில் படக்கூடாது. அந்த மெகந்தி தான் பேப்பரில் படணும். சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பெரிய டாட் மாதிரி வைக்க போகிறோம். டிப்பு வந்து பேப்பரில் படாமல் கொஞ்சம் மேலே தூக்கி இருந்தால் தான் ஒரே லாங் ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த பபுள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக கிடைக்கும். ஒரு டாட் வந்து அழகாக கிடைக்கும். நீங்கள் வச்சு போட்டு டிப்பை உள்ளே இப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அது செட் ஆகாது. சரிங்களா. நல்லா பாருங்கள், ஒரு மேலே தூக்கிட்டு ஒரு லாங் ப்ரெஷர் அழுத்தி கொடுத்துடணும். ஒரு லாங் ப்ரெஷர் அழுத்தி கொடுக்கணும். பட் டிப்பு வந்து பேப்பரில் படாமல் கொடுக்கணும். கொடுக்கும்போது உங்களோட டாட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. லாங் ப்ரெஷர் கொடுக்கணும். எவ்வளோ பெருசாக வேணாலும் அந்த லாங் ப்ரெஷர் கொடுத்திங்கனாவே உங்களுக்கு அந்த டாட் பார்த்திங்கன்னா ஒரே உருண்டையாக ஷேப்பாக உங்களுக்கு அழகாக வரும். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அதோட கொஞ்சம் சின்னதாக டாட், கொஞ்சம் பெருசாக, இந்த மாதிரி நீங்கள் நிறையா டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் இந்த டாட்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக டிப்பு வந்து பேப்பரில் படாமல் கொஞ்சம் மேலே தூக்கி ஒரு லாங் ப்ரெஷர் அழுத்தி ப்ரெஷர் கொடுத்துட்றோம். அவ்வளோதான். அதே இடத்துலையே வச்சு எங்கேயும் பேப்பர் டிப்பு எங்கேயும் நவுத்தக்கூடாது. ஜிக்ஸாக் லைன்ஸ். இது பார்த்திங்கன்னா வி இருக்குது இல்லைங்களா, வியை வந்து மேலேயும் கீழேயும் பார்த்த மாதிரி ஜாயிண்ட் அடித்து போடுறதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்மளோட ஆல்ஃபாபெட்டில் வி ஷேப் இருக்குது இல்லைங்களா, மேலே கீழே மாதிரி பார்த்து போடுறது தான் வி ஷேப்பு. இதை வந்து கண்டினியூஸாக வி ஷேப் வந்து மேலே கீழே பார்த்து போடுறது. ஓகேங்களா. இதில் என்னென்ன போடலாம், ஹரிசாண்டல் போடலாம், வெர்டிக்கல் லைன் போடலாம், டயகனலில் டபுள் சைடு இந்த பக்கம் ஸ்லாண்டிங்லேயும் போடலாம், லெஃப்ட் சைட் ஸ்லாண்டிங்லேயும் போடலாம், ரைட் சைடு ஸ்லாண்டிங்லேயும் போடலாம். சரிங்களா. இது ஜிக்ஸாக் லைன். மேக்ஸிமம் இந்த லைன் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். நல்லா பாருங்கள், அதாவது ஒரு ஸ்லாண்டிங் லைனை குட்டியாக மேலே கீழே பார்த்து போடுறது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் லைன். சரிங்களா. இங்கே பாருங்கள், திரும்பவும் நான் சொல்கிறேன், நான் சும்மா வந்து கொஞ்சம் ஒரு 5-6 லைன் தான் போடுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து எப்படி பண்ணுன்னா, இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு A4 ஷீட் ஆர் நம்மளோட எக்ஸாம் பேப்பர், அன்ரூல்டு பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்டாக வருதோ அந்த அளவுக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா.
அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிற மாதிரி ரெக்கார்டு எப்படி பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக இது முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். மறுபடியும் பாருங்கள், மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே. இது வந்து இதுவும் பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் வந்து வெர்டிக்கல்லையும் நம்ம போட்டுக்கலாம். நான் இதில் போடல, நீங்கள் வந்து வெர்டிக்கல் மாதிரி இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வெர்டிக்கல்லையும் நீங்கள் போடணும். அடுத்தது பார்த்தோன்னா டேஷ் லைன்ஸு. இது பார்த்திங்கன்னா நம்மளோட மைனஸ் சிம்பிளை ஒரு கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணோம்னா தட் இஸ் த ஸ்டார்டட் டேஷ்டு லைன்ஸு. குட்டி குட்டியாக இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரைய தெரிஞ்சால் தான் நீங்கள் அப்படியே வரையும் போது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டாக லைன் கோணையாக போகாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீட்டாக அந்த பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். குட்டி குட்டி மைனஸ் 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 அதாவது மைனஸ் சிம்பிளை வந்து குட்டி குட்டியாக கண்டினியூஸாக போட்டோம்னா டேஷ் லைன்ஸ். கண்டினியூஸாக பாருங்கள், குட்டி குட்டியாக நான் போட போட நீங்களும் போட்டு பழகுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் திரும்ப மறுபடியும் ஏதாவது டவுட் இருந்தால் அதுக்கப்புறம் அந்த எடுத்து பார்த்துக்கோங்க, வீடியோவை ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க, எடுத்து பார்த்துட்டு திரும்பவும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப பொறுமையாக தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்தது வந்து க்ளவுட்ஸ் யூஸ் பண்ணுறோம். க்ளவுட்ஸ் ஒன்றும் இல்லைங்க, அந்த யூ இருக்குது இல்லைங்களா, யூ வந்து கொஞ்சம் ஒரு கேப் அகலமாக இருக்க மாதிரி, கீழே அந்த கேப் அகலமாக இருக்க மாதிரி கண்டினியூஸாக நம்ம போடுறது. ஒரே கண்டினியூஸாக நம்ம போட்டு வந்தோம்னா இதை தான் க்ளவுட்ஸ் லைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மறுபடியும் பாருங்கள், திரும்பவும் பாருங்கள். இதாங்க க்ளவுட்ஸ். ஒரு யூ வந்து நம்ம கண்டினியூஸாக கேப் விடாமல் ஃபில் பண்ணிகிட்டே வந்தோம்னா அதுதான் பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா லைன்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு கைட்லைனாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம், ஒரு சிங்கிள் லைனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் ஒரு சர்க்கிள் மாதிரி யூஸ் பண்ணலாம். பாருங்கள், கண்டினியூஸாக கீழேயும் சர்க்கிள் மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லைனா லைனுக்கு மேலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த மாதிரியும் அதாவது ஒரு சர்க்கிள், ஒரு மைனஸ் சிம்பிள், ஒரு சர்க்கிள், ஒரு மைனஸ் சிம்பிள். பட் இது பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்க மாதிரி நீங்கள் வரைஞ்சி பழகணும். ஒன்று கீழேயும் ஒன்று மேலேயும் வந்து மாற்றி மாற்றி வரையக்கூடாது. ஓகேங்களா? ஒரு மைனஸ் சிம்பிள், ஒரு சர்க்கிள், ஒரு மைனஸ் சிம்பிள், ஒரு சர்க்கிள், ஒரு மைனஸ் சிம்பிள், ஒரு சர்க்கிள், ஒரு மைனஸ் சிம்பிள். இப்போ பெரிய சர்க்கிள்லாம் வரைகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ப்ளஸ் குறி வந்து மாதிரி போட்டுட்டு ஒரு கைலைன் மாதிரி போட்டுட்டு அதை சுற்றி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் பார்த்திங்கன்னா நீட்டாக வரும். சரிங்களா? பாருங்கள், மறுபடியும் ஒரு கைட்லைன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து சுற்றிலையும் நம்ம வரைஞ்சோம்னா ஒரு சர்க்கிள் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? குட்டி சர்க்கிள் அப்படியே போட்டுடலாம், ஒவ்வொருத்தருக்கு பெரிய சர்க்கிள் வராது இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி பழக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கர்வ் லைன், அதாவது யூ இருக்குது இல்லைங்களா, அதை பெருசாக கமுத்து போடுறது. லைனை வந்து ஒரு கர்வியாக வரைகிறதாங்க அது கர்வ் லைனு. அது கீழே பார்த்த மாதிரியும் மேலே பார்த்துற மாதிரியும் இதை வரைஞ்சி பழகிறது.
அதாவது ஆஃப் சர்க்கிள் வரைகிற மாதிரி. ஓகேங்களா? இந்த கர்வு பார்த்திங்கன்னா கீழே பார்த்துற மாதிரி, அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே அப்பில் இருக்க மாதிரி யூ அப்படியே ஷேப்பு. இதுதான் கர்வ் லைன் சொல்கிறோம். இது நீங்கள் ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 லைன் இல்லை 3 லைன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டு பழகலாம். திரும்பவும் சொல்கிறேங்க, உங்கள் மெஹந்தி பார்த்திங்கன்னா உடனேலாம் யாருக்கும் வந்துடாது. நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட டிசைன் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃப்ரீயாக கற்றுக்கிட்டாலும் இந்த மாதிரி தான், நீங்கள் அமௌண்ட்டே கொடுத்துட்டு கற்றுக்கலினாலும் பார்த்திங்கன்னா அதுலேயும் பொறுமையாக டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டா மட்டும்தான் உங்களோட டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக வரும். அங்கேயே கொடுத்துட்டு உடனே கற்றுக்கணும்னு நினச்சாலாம் முடியாது. அதுக்கான டைம் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வந்து நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட்டிங். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட் கோடு யூஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன கோடு எடுத்தது, ஒரு லென்த்தியாக யூஸ் பண்ணிட்டு ஒரு குட்டி கோடு, ஒரு லென்த்தியாக யூஸ் பண்ணிட்டு ஒரு குட்டி, அந்த மாதிரி. அதாவது ஜிக்ஸாக் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுவே கொஞ்சம் ஒன்று பெருசாக ஒன்று குட்டியாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. லைட்டிங் பாருங்கள், டக்குன்னு ஒரு மின்னல் வந்தால் ஒரு கோடு அடித்து ஒரு ஸ்லாஷ் அந்த மாதிரி ஒரு மாதிரி வரும் இல்லைங்களா, இந்த மாதிரின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லூப்பு. அதாவது நம்ம எல் போடுவோம் இல்லைங்களா, ஸ்மால் எல், அந்த மேலே வர அந்த லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போட்டிங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு லெட்ரு எல் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டு மேலே கேப் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி போட்டிங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லூப் டிசைன்ஸ். இது கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாங்க. அதாவது எல் சிம்பிள் வந்து மேலே பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஃப்ளவர் அது மாதிரி கொஞ்சம் அந்த டிசைன்ஸ் மாதிரி வரதான். இதை கண்டினியூஸாக நீங்கள் போடணும். இதுதான் பார்த்திங்கன்னா லூப், உங்களுக்கு லூப் லைன்ஸ். மவுஸ்னால் எப்படிங்க, நம்ம ஒமேகா யூஸ் பண்ணியிருப்போம் மேக்ஸில். ஓகேங்களா? மேக்ஸ், சயின்ஸ் இந்த மாதிரி. அதாவது ஒரு மைனஸ் சிம்பிள், அடுத்து என் சிம்பிள் மாதிரி. ஓகேங்களா? ஒரு என் சிம்பிள், ஒரு மைனஸ் சிம்பிள், இதை வந்து கண்டினியூஸாக ஒரு போடணும் செயின் மாதிரி. ஒரு மைனஸ் சிம்பிள், ஒரு என் மாதிரி, திரும்ப மைனஸ் சிம்பிள், ஒரு மைனஸ், ஒரு என் மாதிரி, திரும்ப மைனஸ், ஒரு என் மைனஸ், ஒரு என் மைனஸ். இந்த மவுஸ் இயர், அது எலிக்குட்டிக்கு அது மாதிரி நம்ம சின்ன பிள்ளைங்களாம் வரைவோம், சின்ன வயசில் இருக்கும் போது வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஒரு மைனஸ், ஒரு மவுஸு மைனஸ், ஒரு மைனஸ், மவுஸ் மைனஸ், மைனஸ் மவுஸ் மைனஸ், அதாவது மைனஸ் ஒரு எண்ணு, ஒரு மைனஸ் ஒரு எண்ணு, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தாங்க மவுஸ் எஸ்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது க்ளவுட்ஸே தான் பார்த்திங்கன்னா எழுதியிருக்கேன். மறுபடியும் பாருங்கள், ஒரு மைனஸ், ஒரு எண்ணு, ஒரு மைனஸ், ஒரு எண்ணு. ஓகேவா? அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா இந்த க்ளவுட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துட்டோம், திரும்ப ஒன்றும் தெரியாமல் எழுதிட்டேன். ஓகே, ஓகேவா? அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா டியர் ட்ராப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு டாட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, லைட்டாக டிப்பு வந்து நம்ம பேப்பரில் படக்கூடாது, மேலே தூக்கிட்டு ஒரு லாங் ப்ரெஷர் கொடுத்துட்டு கீழே ஒரு லைட்டாக ஒரு கோடு கொடுக்கணும், ஒரு கோட்டை இழுத்து விடணும் கீழே. லாங் ப்ரெஷர் கொடுத்துட்டு கீழே அப்படி லைட்டாக ஒரு கோடு, லாங் ப்ரெஷர் ஒரு கோடு, லாங் ப்ரெஷர் ஒரு கோடு. அந்த கோடு இழுக்கும் போது உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு லாங் ப்ரெஷர் கொடுத்துட்டு கோடு, ஒரு லாங் ப்ரெஷர் கொடுத்துட்டு ஒரு கோடு, ஒரு லாங் ப்ரெஷர் ஒரு குட்டியாக ஒரு கீழே இழுத்து விடணும் கோடு.
பார்த்திங்கன்னா டியர் ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு லாங் ப்ரெஷர், ஒரு கோடு கொடுக்கணும். ஒரு லாங் ப்ரெஷர், ஒரு கோடு. இது நீங்கள் டாட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு இப்போ வந்து நம்ம பேப்பர்லேயே இருந்துச்சுன்னா அந்த டாட் வந்து அந்த பர்ஃபெக்ஷன் வராது. ஒரு லாங் பபுள் மாதிரி, ஒரு லாங் ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரு பபுள் மாதிரி க்ரியேட் ஆகும். அந்த பபுளில் ப்ரெஷர் இல்லாமல் ஒரு குட்டி கோடு கீழே இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டியர் ட்ராப்ஸ் ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லென்த்தி ஹம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஹம்ஸ். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறோம். லைன் ஆல்ரெடி சொல்லியிருக்க, ஒரு லோ ப்ரெஷரு மீடியமாக கொண்டு போகிறோம், திரும்ப லோ ப்ரெஷர் கொடுத்து ஸ்டாப் பண்ணுறோம். அதாவது ஹம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியல, அந்த யூ வந்து குட்டி குட்டியாக போடுறது தான் ஹம்ஸு. ஓகேங்களா? ஒரு லைனு ப்ளஸ் அந்த யூ வந்து ஜாயிண்டாக கொண்டு போகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைட்லைன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம லென்த்தாக வேணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேம் ஈக்குவலாக இருக்கிறதுக்காக அந்த குட்டி கைட்லைன் வந்து கீழே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்மளோட டிசைன் பார்த்திங்கன்னா நம்மளோட அதாவது அந்த இது டிசைனுடைய அகலம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அகலம் ஆரம்பிக்குதோ அதே மாதிரி எண்டுலேயே கொண்டு போய் முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த கைட்லைன் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு லென்த்தாக நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த கைட்லைன் யூஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா நம்மளோட டிசைன் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக அந்த கைட்லைன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்திங்கன்னா அந்த யூ வந்து குட்டி குட்டியாக அந்த கைட்லைன் போட்டிருக்கிறத வந்து கரெக்டாக அதே லைன்லேயே கொண்டாந்து முடிச்சுட்டு திரும்ப மேலே கீழே கொண்டாந்து முடிச்சுட்டு திரும்ப மேலே கீழே கொண்டாந்து முடிச்சுட்டு திரும்ப அந்த மேலே எனக்கு. ஓகேங்களா? கீழே கரெக்டாக இப்போ யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து ஒரே லைன் வந்து 2 லைனுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கும். அதை விட்டு மேலேயும் போகாது, இந்த லைனை விட்டு கீழேயும் வராது. பட் மேலைன் வந்து நம்மளுக்கு தெரிகிற மாதிரியும் கீழைன் வந்து நம்மளுக்கு தெரியாத மாதிரியும் நம்ம இந்த வந்து லென்த்தி ஹம்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு லைட்டாக ஒரு ஷேடோ மாதிரி யூஸ் பண்ணி கீழைன் யூஸ் பண்ணி போடுறோம். ஓகேங்களா? திரும்பவும் இருங்க, இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறீங்க. லைன் ட்ரா பண்ணுறது தான் நான் முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். சும்மா ஒரு கைட்லைன் மாதிரி ஒரு டேஷ், அதாவது இது நம்மளுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம இதில் தான் வரையணும் அப்படின்ற மாதிரிக்கான அந்த லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த யூ குட்டி ஷேப்பை நம்ம நெருக்கி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது. சரிங்களா? என்னோடது பார்த்திங்கன்னா அந்த மேலே லைன்லேயும் அந்த கீழே லைனுக்குள்ளேயும் இருக்க மாதிரி தான் என்னோடய வந்து ஹம்ஸ் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் லென்த்து அகலம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்ம லென்த்தி ஹம்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள், ரெண்டு லைனுக்கும் நடுவில் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். இதை லென்த்தி ஹம்ஸ். ஓகேவா? இதே அடுத்தது பார்த்திங்கன்னா பிக் ஹம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிக் ஹம்ஸ் பார்த்திங்கன்னா சேம் அதே லைன் யூஸ் பண்ணுறோம். யூ நாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த யூ வந்து எப்பயும் போல் யூ மாதிரியே அந்த யூஸ் பண்ணுறது தாங்க நம்மளுக்கு வந்து பிக் ஹம்ஸு. அதாவது ஹம்ஸ் வந்து பெருசாக இருக்கிறது, யூ ஜாயிண்டாக போடுற மாதிரி. இதுக்கும் நம்ம பெருசாக யூஸ் பண்ணும் போது அந்த கீழே அந்த கைட்லைன் யூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஈவனாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு யூ வந்து கீழே இருக்குது, ஒரு யூ மேலே இருக்குன்னா அது பார்க்க நல்லாவாக இருக்கும், நல்லா இருக்காது இல்லைங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக இருக்குது இல்லைங்களா அந்த கேப்பு. இது இப்படி யூஸ் பண்ணுறது தாங்க பிக் ஹம்ஸு. சரிங்களா? திரும்ப பாருங்கள், ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதில் யூ வந்து நீங்கள் போட்டு பழகினதுக்கப்புறம் கரெக்டாக ஈவனாக போட்டுருவீங்கன்னா அந்த கைட்லைன் எல்லாமே நீங்கள் வந்து போட்டு பழகலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு ஈவனாக வராது அப்படின்னா நீங்கள் எப்போயும் ஹேண்டில் போடும் போதே கூட லைட்டாக ஒரு கைட்லைன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பிக் ஹம்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹம்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரைட் ஒர்க்கில் அதிகமாக யூஸ் ஆகிறது ஒன்று. ஹம்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் இம்பார்ட்டனோ அதே அந்த அளவுக்கு ஹம்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். எல்லா டிசைன்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா இந்த ஹம்ஸுங்கிறது வந்து இன்க்ளூட் ஆகும். சரிங்களா?
ஃபில்லிங்கில், பார்டர்ஸில் எல்லாமே ஹம்ஸுங்கிறது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். லைனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஹம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சரிங்களா? சேம் அதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, A4 ஷீட் எடுத்துக்கோங்க. டபுளாக வந்து நடுவில் சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அந்த பேப்பர் ஃபுல்லாக ஹம்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரைடுக்கே அட்டன் பண்ணலாம் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸ்மால் ஹம்ஸ்னால் நம்ம எப்பயும் நார்மலாக குட்டியாக எப்பயும் போல் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா அது லென்த்தி ஹம்ஸு. இது கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக நெருக்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா இது தான் ஸ்மால் ஹம்ஸு. இது நார்மலாக ஸ்மால் ஹம்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஹம்ஸ் டிசைன்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரைட் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகம் யூஸ் ஆகிறது வந்து இந்த ஹம்ஸ் தான். ஹம்ஸ்க்கும் லைன்ஸ்க்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இது ரெண்டும் பர்ஃபெக்டாக வந்துச்சுனாவே உங்களோட டிசைன் பண்ணால் பர்ஃபெக்ஷன் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு விஷயங்க. ஒரு இங்கிலீஷில் எப்படி நம்ம ஒரு ஏபிசி லெட்டர் வந்து நம்ம தெரிஞ்சால் தான் நம்மளோட வேர்டையும் நம்மளால் படிக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும்னா அதுக்கான ஒரு ஈஸியான ஒரு இது தான் இந்த இது வந்து நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கான ஒரு இது உங்களால் மூவ் ஆகவே முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக நான் இந்த வீடியோவுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் டைம் கொடுப்பேன். நல்லா ஒரு நாளுக்கு 2 நாள் கூட எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் சொல்கிற மாதிரி ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டிருக்கணும். இது ஃபுல்லாக நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன். நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பேப்பரில் போட்டு இது எல்லாமே ஒவ்வொரு டாபிக் தனியாக நீங்கள் போட்டு ரெக்கார்டு வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி திரும்ப எனக்கு சென்ட் பண்ணணும். நீங்கள் போட்டதை சென்ட் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஷீட்டோட இமேஜும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஹம்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இம்பார்ட்டனோ அதே மாதிரி ஹம்ஸுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் லைனையும் ஹம்ஸையும் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 லைன்ஸு ஒரு A4 ஷீட்டை பிரிச்சுக்கோங்க. 2ஆக பிரிச்சுட்டு 50 டைம்ஸ் 50 டைம்ஸாவது நீங்கள் கண்டிப்பாக போட்டு பழகினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கை நடுக்கம் கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி கோணையாக போகிறது லைன்ஸு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். திரும்பவும் சொல்கிறேங்க, மெஹந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமை தேவை. எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக லேர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் கற்றுக்க முடியும். உடனேலாம் மெஹந்தி வந்து வராது. சரிங்களா? நீங்கள் மறுபடியும் போட்டு பாருங்கள். இந்த ஹம்ஸு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அதோடைய அகலம் வந்து ஒரே சேமாக வரணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு கீழே பார்த்திங்கன்னா ஒரு கைட்லைன் மாதிரி வரைஞ்சிட்டு அது லைனுக்குள்ளேயே, ஆனால் அந்த கைட்லைன் வரைகிறது வந்து லைட்டாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வரைகிற லைன் மாதிரியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது நான் உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போட்டு பாருங்கள். ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன், டயகனல் லைன்னு நான் சொல்லி போட்டிருக்கேன் பார்த்திங்களா? இந்த மாதிரி அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் போட்டு எனக்கு அசைன்மெண்ட் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கண்டிப்பாக அடுத்த கிளாஸ் வந்து பார்க்கலாம். வெயின்ஸ் வெயின்ஸ் அதில் இருக்க கொஞ்சம் டைப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.